ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்ப்பதில் பெரிய சந்தோஷம் அடைகிறேன். It is a great joy to see you all. Praise be to the Lord. கர்த்தர் நல்லவர். God is very good. நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மையானவைகளை செய்கிற ஆண்டவர். Lord is the one who does good things in our life. எத்தனை பேர் நம்புறீங்க அது கர்த்தர் நல்லவர்னு சொல்லி? How many of you believe that God is good? ஏன்னா அதை சொல்லும்படி பிரசங்கிக்கும்படி தான் நம்மை அழைச்சிருக்கிறார். Lord has called us in order to preach about His goodness. அவர் நல்லவர். He is good. நம்முடைய வார்த்தைகளை அதை சொல்லி அவரை புகழுவதற்கு வார்த்தைகளே கிடையாது. We do not have words to describe His goodness. ஏனால் அத்தனை நல்ல தேவன் நமக்கு உண்டு. Because we have a very, very wonderful God for us. ஆகவே இந்த மாலை வேளையிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Lord is ready to do good things in our life even this evening. இந்த நாளில் கூட என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், உங்கள் போராட்டத்தின் நேரத்தில். The title of my today's message is In Times of Your Trouble. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான போராட்டத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். In one way or the other way, we are facing so many trouble and challenges in our life. ஆனா நமக்கு தெரிகிறது இல்ல, அந்த போராட்டத்தை எப்படி, போராட்டத்திற்கு முகம் கொடுப்பது, அதை எப்படி கையாளுவது நமக்கு தெரிவதில்லை. But we do not know how to face the trouble and how to handle the trouble in our life. பல நேரங்களில் நம்முடைய சொந்த முயற்சியில அந்த போராட்டங்களை தீர்வு செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். Many a times we try to solve the troubles by our own knowledge. இந்த மாலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. So this evening I do not know what kind of trouble and challenges that you are facing in your life. எதை நிமித்தமாய் நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. I do not know what kind of a trouble are you facing in your life today. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். But Lord is the one who knows everything that is happening in your life. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை கர்த்தர் நன்றாக தெளிவாக அவர் அறிந்து வைத்திருக்கிறார். Lord very well knows very clearly about even the smallest thing in your life. ஆமென். Amen. ஆகவே அதன் நிமித்தமாக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க முடியும். So for that itself we can be thankful to the Lord. இன்னைக்கு கூட என்னுடைய செய்தியின் தலைப்புக்கு ஆதாரமாக ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிப்போம். As a base for the today's message, let us read from Isaiah chapter 59 verse number 19. அங்க எப்படியாய் நாங்கள் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். So shall they fear the name of the Lord from the west, and His glory from the rising of the sun. When the enemy shall come in like a flood, the Spirit of the Lord shall lift up a standard against him. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, இந்த இரண்டாவது வசனத்தின் இரண்டாவது பகுதிக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். I would like to turn your attention to the second part of the verse. அங்க நாங்க பார்க்கிறோம், வெள்ளம் போல் சத்துரு வரும்போது. When the enemy comes in like a flood. உண்மையிலே சத்துருவை குறித்து பார்க்கும்போது அவன் வெள்ளம் கிடையாது. So in reality enemy is not a flood. ஆனால் அவன் வெள்ளத்தை போல என்ன செய்கிறான், வேஷம் போட்டு கொண்டு வருகிறான். But he dresses himself like a flood and comes suddenly into our life. நாங்க பேதுருல கூட வாசிக்கிறோம், என்னது கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறானா, சத்ரு வகை தேடி சுற்றி திரிகிறான். So enemy is looking like a prowl in order to swallow somebody like a roaring lion. இல்ல, இயேசு சுவாமி சொன்னாரு, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். So Jesus Christ also said that thief is coming to steal and to destroy. இதுக்கு நமக்கு எதிராக சத்துரு வரும்போது அவன் என்ன செய்கிறான், தான் ஒரு வித்தியாசமான ஒரு வேடத்தை போட்டு கொண்டு வருகிறான். So the enemy dresses himself in a different way and he comes into our life. திருடனை போல வருகிறான். He comes like a thief. நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம சுத்தி ஒரு பெரிய நாடகம் நடக்குது போல இருக்கு. So we are thinking that something is going on around us. உண்மையிலேயே நமக்கு என்னது, வெள்ளம் வருது போல இருக்கு. So we are thinking that as if a real flood is coming into our life. நமக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய திருடன் வந்துட்டான் போல இருக்கு. Or sometimes we think that a real thief has entered into our life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் வந்துருச்சு. A roaring lion has come into our life. நம்முடைய கதை முடிஞ்சது. இதுக்கு பிறகு அடுத்த கட்டமே இல்ல. So our life story is over. There is nothing more that can happen anymore, we may think. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் நம்ம என்ன செய்யற பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we are living in our lives in that kind of a mindset. வேதத்துல வாசிக்கும் போது எசேக்கியேல் 47 அதிகாரம், இன்னும் பல அதிகாரங்களை எடுத்து நாங்க வாசித்து பார்ப்போமானால், இந்த வெள்ளம் என்ற வார்த்தைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அங்கே விளக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. So in Bible we can read how the word flood is explained using the Spirit of God. அது மட்டும் இல்ல, சிங்கம், கெர்ச்சிக்கிற சிங்கம் என்று, சிங்கம் யார், உண்மையிலேயே நம்முடைய ஆண்டவர் தான். So
So who is the real roaring lion? Our Lord is the lion. இல்ல யூதாவின் ராஜசிங்கம்னு வாசிக்கிறோம். So we read that Lion of Judah as our Lord Jesus Christ. பிசாசு எப்படிப்பட்டவன்? தோற்கடிக்கப்பட்டவன். So devil has already been defeated. வேதத்துல வாசிக்கிறோம் இயேசு சிலுவையில அவன் தலையை நசுக்கி அவனுக்கு வெற்றி சிறந்திருக்கிறார். So we read in the Bible that Jesus Christ has already defeated the enemy by crushing his head. ஆனால் அவன் ஒரு என்ன செய்கிறான்? ஒண்ணுமே இல்ல, நடக்காத பாரு, எல்லாமே தான் பெரிய கையில தான் எல்லாம் அதிகாரம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறான்? வேடம் போட்டுக்கொண்டு நம்ம வந்து பயமுறுத்துகிறான். So enemy thinks himself as if nothing has happened and is coming to make us afraid. நமக்கு ஆச்சரியங்களை கொடுக்கிறதுல அவனுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. So no one else can give surprises in our life like how he does. நல்ல ஆச்சரியங்களை தர மாட்டான். He will not give good surprises to us. நமக்கு அதிர்ச்சியான, ஆபத்தான, அசிங்கமான ஆச்சரியங்களை அவன் நமக்கு தருவான். So devil will bring dangerous and shameful risks into our lives. நம்ம பல நேரங்களில் நம்ம நொந்து போயிருப்போம் வாழ்க்கையில. Many a times we would have been falling down so much. வேதனையோடு காணப்படுவோம். So we will be depressed and worried so much. வேதனையிலிருந்து வேதனைக்கு மேல என்ன செய்வாங்க? கொடுத்து கொண்டே இருப்பான். So devil will start giving you worries after worry and more than that. தமிழ்ல சொல்லுவாங்க, அந்த மரத்திலிருந்து விழுந்தவன மாடு மிதிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. So a proverb says that when he fall from the tree, a cow has already smashed him. மரத்துல இருந்து விழுவேன், இப்ப போவோமா இன்னும் கொஞ்சத்துல போவோமான்னு அந்த நிலையில இருக்கிறான். So when you fall from the tree, that person will be like when he will be dying. அவ்வளவு மோசமா அடிபட்டு அப்படி கிடக்குறான், அப்படி ஆகான். So that person will already be mostly dead. அப்படி இருக்கிற சூழ்நிலை என்ன செய்யுது? இன்னொரு மாடு போய் அவனை வேற மிதிக்குது. So such kind of a weak person, a cow is coming again and hitting him. அப்ப சத்துரு கொண்டு வருகிற போராட்டம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வரிசையா வந்து கொண்டே இருக்கும். So what will the devil do? He will give pain after pain, worry after worry, and struggle after struggle in your life. நாங்களே எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்ப்போம். So we will try by ourselves so much. பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக வழிகளை தேடி பார்ப்போம். So we will find out ways for so many blessings in our life. படிச்சு பார்ப்போம், ஒண்ணும் புத்திக்கு ஏறாது. We will read the Bible but we will not understand anything. நமக்கு தெரிஞ்ச எல்லா ரோட்டையும் ட்ரை பண்ணிடுவோம். பாதைகள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். We will try as many things as possible and as many routes as possible. ஆனா எங்க காலடி எடுத்து வச்சாலும் நமக்கு ஒரு அதிர்ச்சி தான் காத்துரும். But wherever we go, we will have a shocking surprise for us. தமிழ்ல சொல்லுவாங்க, அந்த கிணறு வெட்ட பூதங்கிழம் என கதை. So as you dig the well, some giant has come out of that. நம்ம என்ன செய்யறோம்? தண்ணி வரணும்னு நம்ம கிணறு வெட்டுறோம். So we are expecting water to come out of the well when we dig it. ஆனா அதுக்குள்ள இருந்து பூதம் வருது. But we see a giant coming out of the well. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டு இருக்கு. So that is how our life is running. இத பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் நம்ம மறந்துட்டார். So as soon as we see the struggles in our life, we think that Lord has already forgotten us. ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்றோம்? நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சோம். We started murmuring against God. ஆண்டவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவரே உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, அப்படியா? We started to ask question by God, asking, do you have eyes and do you have ears? எப்படி நம்ம எல்லாம் ஆண்டவரை நொந்து கொள்ள முடியுமோ நொந்து கொள்ளுகிறோம். So we will be worried, we will be talking bad things about God. ஆனால் உண்மையான சங்கதி என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு அந்த பிரச்சனைகளை கொண்டு வரல. But in reality, God is not the one who has allowed those troubles into your life. ஆண்டவர் உன்னால பிரச்சனைகளை பாருங்க, வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கினால் ஒருவனை நான் என்ன செய்யறது இல்ல, சோதிக்கிறது இல்லைன்னு ஆண்டவர் வசனம் சொல்லுது. So word of God says that I will not test anybody with the bad things. அப்ப நினைக்கிறாங்க ஆண்டவர் ஒரு சில நிறைய ஸ்டோர் ரூம் வச்சிருக்காரு, நிறைய பொல்லாதது, வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் ஸ்டோர் ஹவுஸ்ல வச்சிருக்காரு. So we might think that God is having a storehouse of diseases and so many evil things. இல்லையா? அவ்வப்போது நமக்கு அவர் நம்ம அவருக்கு பிடிக்காம போகும்போது என்ன செய்கிறார்? நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அனுப்புகிறார் என்று நம்புகிறோம். So we are thinking that when God dislikes us, he will allow diseases to come into our life or struggles to come into our life. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல, நான் பார்த்த அனுபவித்த ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன். But I do not know how you experience, but the Lord whom I have experienced is very, very good. அவரிடத்துல ஒரு கலங்கமும் என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்கவே முடியாது. We cannot even see a smallest bad spot or evil thing in the Lord whom we are worshiping. வேதத்துல வாசிக்கிற எந்தவித மாறுதலும் அவரிடத்துல இல்லையா? So he is never ever changing. இல்லையா? சின்ன மாற்றம் கூட கிடையாது. So he is never ever changing. இல்லையா? பிசாசை பார்த்து கேட்கிறார், மனுஷரை பார்த்து கேட்கிறார். இயேசு சுவாமி கேட்கிறார், என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? Lord Jesus Christ is asking the devil and the human beings, can you see any sin in me? ஒருத்தராலையும் குற்றம் சாட்ட முடியல. So no one was able to find any fault in Jesus Christ. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். So we have such a wonderful and amazing God for us. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, உண்மைதான். It is true that we are facing troubles and challenges in our life. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கையில? ஆண்டவர் பாருங்க, இந்த பூமியை விட்டு போகும்போது நம்ம வெறுங்கையா விட்டுட்டு போகல.
So Lord has not left us empty when he left this world. கல்வாரி சிலுவையில இருந்து இறங்கின உடனே வெற்றி பெற்றவராக தன்னுடைய அதிகாரத்தை நம்முடைய கரத்துல கொடுத்துட்டு போயிருக்கு. So as soon as he came down from the cross as a victorious person, he gave his authority into our hands. Hallelujah. Hallelujah. அந்த அதிகாரத்தை நானும் நீங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறேன். So Lord is deciding and expecting that we have to make use of the authority that the Lord has given to us. சில சந்தர்ப்பங்களை நாம் நடந்து போகிற பாதையை பார்க்கும்போது அவரே தலையில அடிச்சுக்குவார், ஏனப்பா அப்படின்னு நடந்துக்கிறேன். So many a times how we are behaving, Lord will hit his head thinking that why are you doing like this? இல்லையா, நமக்கு போராட்டங்கள் வரத்தான் செய்யும். So we will have troubles in our life. இயேசு சுவாமி என்ன சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, திடம் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். Lord Jesus Christ himself has promised that you might face troubles in this world, but be strengthened because I have overcome the world. Hallelujah. Hallelujah. ஆகவே தான் இயேசு சொல்றார் என்னது, இல்லையா, நான் இந்த காரியம் நான் செய்கிற காரியங்களை விட நீங்க என்ன செய்வீங்க, பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொல்றாரு. That is why Lord Jesus Christ said that you will do greater things than I do. நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. So we are not thinking about such verses. பெரிய காரியம்னு என்ன யோசிக்கிறோம், ஓ ஆத்துமாதாயம் மட்டும் தான் பெரிய காரியம் அப்படின்னு நினைக்கிறோம். So when we think about greater things, we might think that only saving a soul is a greater thing. உண்மையிலே அது பெரிய ஒரு அற்புதம் தான். ஏன்னா இந்த ஆத்தும ரட்சிப்புன்றது இருக்கு பாருங்க, அதை போல ஒரு பெரிதான ஒரு அற்புதம், மிரக்கல் இந்த உலகத்துல நீங்க பார்க்கவே முடியாது. So there is no greatest miracle that you can see other than saving a soul and the soul coming to the Lord. ஆனா அதுக்காக மட்டும் இயேசு சிலுவைக்கு போகலையே. But Jesus Christ did not go to the cross just for that. மனிதன் இழந்து போன எல்லா அதிகாரங்களையும் மறுபடியும் பெற்று தருவதற்காக அவர் சிலுவைக்கு போனார். So Lord Jesus Christ went to the cross so that he earned all the authority that the human being has lost. அப்படியானால் நம்ம யோசித்து பார்க்கணும், கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கணும், இயேசு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார். So we have to think and calculate what all did Jesus Christ did. இயேசு சொல்றார், நான் செய்த கிரியைகளை செய்வான், அதை விட பெரிய காரியங்களை செய்வான். So Jesus Christ said that he will do whatever I do and he will do greater things than I have did. நீங்க வீட்டுக்கு சென்று கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க, இயேசு என்னென்ன காரியங்களை செய்தார். So if we can list down what Jesus Christ has done and completed, அதெல்லாம் நீங்க எழுதி முடிச்சிட்டு after if you write down all what Jesus Christ has did, பிறகு யோசிச்சு பாருங்க, உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க. So now you keep in that place after whatever he did. இயேசு சொல்ற என்னது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை விட பெரிய காரியங்களை செய்வான். So Lord Jesus Christ said, whoever believes in me, he will do greater things than I did. பாருங்க, அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் நம்முடைய நிருபங்களை வாசிச்சு பார்க்கும்போது, If you read the book of Acts, இந்த நிருபங்களிலே சொல்லப்படாத எத்தனையோ பெரிய அற்புதங்கள் நடந்தது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. so there are so many great miracles that has happened that is not mentioned in the Bible. எத்தனை அற்புதங்கள். There are so many miracles outside of the Bible that has happened in this world. 3.5 வருஷ காலத்திலே அவர் செய்த அற்புதங்களை எழுத போனாலே பைபிள் போதாது. So if we just write down what Jesus Christ did in 3.5 years, Bible is not enough. யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். So imagine how much great God we have. Hallelujah. Hallelujah. ஆகவே தயவு செய்து ஆண்டவரை நொந்து கொள்ளாதீங்க. So do not think bad about the Lord. ஆண்டவர் நம்ம இந்த பூமியில நம்ம தனியா விடல, நமக்கு எல்லா அதிகாரத்தை, கிருபையை, வரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். So Lord has already given authority and blessings and gifts to us in this world. எல்லாத்துக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். So more than anything he has given us the Holy Spirit of God. அப்படியால நான் செய்ய வேண்டியது என்ன, நான் இந்த வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்களை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி ஒரு திட்டத்தை போடணும். So what I have to do, I have to write a plan so that how can I overcome all the troubles and struggles in my life. திட்டங்கள், We have to plan it. அது நிறைய பேருக்கு நம்ம திட்டம் போடுறதுனாலே தெரியாது. So many of us do not know how to plan. ஏதோ நம்ம அப்படியே இருந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறோம். So we are thinking that okay, let us live somehow and just go away. பொழுது விடியுது, So morning is rising, திரும்பி நைட் ஆகுது, once again we face night. அப்படியே போயிட்டு இருப்போம். So morning, a day and night, we are just passing this life. இதுதான் நமக்கு நியமிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற தலையெழுத்து, வாழ்க்கை, அப்படியே போயிட்டே இருப்போம். So we think that this is our fate, and so let us live this life as it is. அப்படி நம்மை நாமே நொந்து கொண்டு சலித்து கொண்டு வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கல. So Lord God has not created us to be in that state of mind. ஆண்டவர் நம்மை வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார். Lord is deciding that we have to be victorious. நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. The plan and the will of the Lord is that you and I have to live a victorious life. அப்ப சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிளான் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. So look at your neighbor and say, plan for your life. You need a plan.
இல்லையா? உங்களுக்கு ஒரு திட்டம் தேவை. You need a plan for your life. திட்டம் போனாட்டி If you do not plan, நீங்க நினைச்சது நடக்கவே நடக்காது. so whatever you think, it cannot come to pass. அப்ப அந்த திட்டத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் தான் நமக்கு தருவார். So who can give that good plan? Only Lord can give us. இல்லையா? வேதத்துல நாங்க வாசிக்கிறோம், இதுதான் பாதை, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். So we read in the Bible that you will hear the voice telling that this is the way, walk in this path. ஆண்டவர்ட்ட ஒரு காரியத்தை செய்யும் போது, நம்ம ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு ஒரு காரியத்தை செய்யும் போது, கர்த்தர் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு உதவி செய்வார். So when we plan properly, when we pray to the Lord and put down the plan, Lord will help us to take the next step. யாருக்கு கர்த்தர் உதவி செய்வார்? To whom will the Lord help? கர்த்தரை நம்பி விசுவாசத்துல முதல் அடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு உதவி செய்வார். So whoever believes in the Lord and takes a step in faith, Lord will help them. நிறைய பேர் என்ன எதிர்பார்த்திருக்காங்க? ஆண்டவர் அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே கொண்டு வைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. So many people, we desire that Lord just has to lift us from one place to just keep it in another position or a place. ஆண்டவர் டைமை வேஸ்ட் பண்ண விரும்புறது கிடையாது. So Lord is not desiring to waste the time. ஆண்டவர் நம்ம ஆசை, நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஆசையின் அளவு தான் ஆளுகையின் அளவுன்னு சொல்லுவேன். So the degree of your desire decides the degree of whatever you wanted to do. ஆசை இருக்கணும் நமக்கு. You should have the desire. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. Oh Lord, I have to fulfill your will. என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கணும். Whoever sees me, they have to see you, Lord Jesus Christ. ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும். So I have to be useful into your kingdom. நீ எதை சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். Lord, I am ready to do whatever you are commanding me. என்று அவரை நம்பி என்ன செய்யணும்? காலை எடுத்து வைக்கணும். So we have to totally depend on him and believe in him and then take a step. ஹல்லேலூயா. Hallelujah. அதை செய்யும் போதுதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை நம்புகிறார், நம்மை வழி நடத்துகிறார். Only when we do that kind of a submission to the Lord, Lord will believe us and start to lead us. சரி, போட்டு அப்படியே நமக்கு திட்டம் தேவை. So we need a plan. அந்த திட்டம் இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். Only when we have a plan, we can be victorious in our life. சரி, இந்த போராட்டங்கள் மத்தியிலே அந்த போராட்டங்கள்ல இருந்து நாம் எப்படி வெற்றி பெறுவது? So how can we victorious or win out of these troubles? அதுக்கு கூட ஒரு சில திட்டங்கள் தேவை. For that also we need some plan. முதலாவது திட்டம் என்னன்னு So கேட்டா, what is the first strategy? நம்ம என்ன செய்யக்கூடாது? பதட்டம் அடையக்கூடாது. So we should not panic. இல்லையா? பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லையா? பதட்டம். So we'll be in a panic state whenever we face troubles. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, போராட்டம் வந்துருச்சுன்னா, ஐயோ அவங்களுக்கு மூச்சடைக்கும், வாங்கி விழுந்துருவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. So when they face some problems, they will be tired and they do not know what to do. சிலருக்கு என்ன பேசுறேனே தெரியாது. So some people do not know what to speak. வாங்கி வந்ததெல்லாம் பேசி தள்ளிடுவாங்க. So they will just speak whatever comes in the mouth. பதட்டம். So they are panic about the situation. பதட்டம். They are panic about the situation. ஐயோ எப்படி இதெல்லாம் வெளியே வரப்போறோம். So how can I come out of this situation? நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடும். So we start worrying about the situation. பாருங்க, சங்கீதம் 46ஆம் சங்கீதம் Psalm 46 10ஆம் வசனம் சொல்லுகிறது, verse number 10 says, நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னு வாசிக்கிறோம். so it says, be still. இல்லையா? அமர்ந்திருந்து. Be still. அப்படின்னு என்ன செய்யணும்? அந்த டைம்ல தான் ரிலாக்ஸ் பண்ணணும், ஓய்வு எடுக்கணும். So at that time we have to be relaxed. இல்லையா? அப்படியே கர்த்தருக்குள்ள அப்படியே அமர்ந்திருந்து ஓய்வு எடுக்கணும். We just have to be still in the presence of the Lord. பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். Lord says, be still and know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the earth. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் சொல்ல, நானே தேவன் என்று நீங்க என்ன செய்யணும்? அறிஞ்சு கொள்ளுங்க. So know that I am God. என்ன சொல்ல வர்றாரு? நீங்க அவசரப்படாது. So do not be in a rush. அந்த பிரச்சனையை கண்டு என்ன செய்யாத, பயப்படாது. Do not fear by seeing the situation. என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு போய் குழம்பி போய் உட்கார்ந்து இருக்காது. Do not be confused about what solution or decision has to be taken. நீ அமர்ந்துரு. Be still in the presence of the Lord. ஒண்ணுமே செய்யாது. Do not do anything. என்ன நம்புறார். So Lord says, just believe in me and be still in me. என்ன நம்பு. Just believe in me, says the Lord. நான் என்ன செய்வேன்? ஒரு மாற்றத்தை கொண்டு வர அந்த சூழ்நிலையில. So Lord says that I can bring the change in that situation. அந்த சூழ்நிலையில நீ என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும், அதை நான் உனக்கு கற்பிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். So Lord says, I will teach you how you have to behave and what you should do in that situation. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவசரப்பட்டு தேவையில்லாத முடிவுகள் எடுத்துக்கிறோம். But in hurry we take unnecessary decision.
எடுத்து அதன் பயனாக என்ன செய்கிறோம், நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறோம். So because of the unnecessary decisions we take in a rush, because of that we face so many impact. அப்ப ஆண்டவர் சொல்ற நீ அமர்ந்துருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? So what do you mean by be still? ஆண்டவர் சொல்றாரு அந்த பிரச்சனை நேரத்துல நான் உன் பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்ல வர்றாரு. So Lord says, in the midst of your trouble I am near you. ஆமென். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை நாம் அறிந்திருப்பதை விட அவர் அழகாக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். Amen. Many a times more than what we know about our situation, Lord knows so much about our situation. நம்ம ஒரு கோணத்திலிருந்து பார்ப்போம், அவர் நாலா கோணத்திலையும் பார்க்கிறார். So we will be seeing in one angle, but the Lord will see from 4 different angles. ஹல்லேலூயா. Hallelujah. அவருக்கு எல்லா பக்கத்திலையும் தெரியும். So Lord knows very well about all the angles of the situation. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலிருந்து முடிவை பார்க்கிறோம். So we are seeing from beginning to the end. ஆனால் அவர் முடிவிலிருந்து ஆரம்பத்தை பார்க்கிறார். But he sees the end and then the beginning. ஆமென் சொல்லாமா? Amen. ஆகவே அவருக்கு தெரியும் எப்படி இந்த காயை நகர்த்தணும்னு அவருக்கு நல்லா தெரியும். So Lord knows very well what step has to be taken in that situation. ஆண்டவர் சொல்றாரு நான் உன்ன பிரச்சனையில நான் என்ன செய்றேன், சம்பந்தப்பட்டிருக்கிறேன்றார். So Lord says I am involved in your matter. அது மட்டும் இல்ல உன்னுடைய சூழ்நிலையை நன்றாக நான் அறிந்து வைத்திருக்கிறேன். Lord says I am fully aware of your situation. இல்லையா? அது மட்டும் இல்ல ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, உன்னுடைய பிரச்சனைக்குரிய தீர்வும் எங்ககிட்ட தான் இருக்கு. So Lord also knows that and says that I have the solution to your problem. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன, பரிசுத்தாவினுடைய சத்தத்துக்கு, மெல்லிய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். So what we should do, we should start listening to the mild voice of Holy Spirit. இல்லையா? மெல்லிய சத்தம். The mild voice of Holy Spirit. ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். Lord is desiring to speak to us. என்ன செய்யணும், எப்படி எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கணும் ஆண்டவர் சொல்லுவார். So what we should do, what we have to do, everything Lord will lead us and guide us. பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது கிடையாது. Many a times we are not responding to the Holy Spirit's voice. நம்ம என்ன செய்யறோம், அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நம்முடைய சிந்தையில ஓடிக்கொண்டிருப்பதெல்லாம் பிரச்சனை. So for that we are unable to hear His voice because we have about the things about the problems running in our mind. எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையை பத்தி யோசித்து கொண்டிருக்கோம். So we are always thinking about the problems and problems. ஆண்டவர் சொல்றாரு யோசிக்காத. So do not think about it. அமர்ந்திரு. Just be still in my presence, says the Lord. பக்கத்துல வர சொல்லுங்க be still ன்னு. So look at your neighbor and say, be still in the presence of the Lord. ராமன் சொல்லாமா? Amen. ஹalleluya. Hallelujah. பாருங்க யோவான் 16 அதிகாரம் 13 வசனத்துல பார்க்கிறோம். John chapter 16 verse number 13 says, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். but when he, the Spirit of truth comes, he will guide you into all the truth. Yeah, when the Spirit comes, இல்லையா பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வாரா, சகல சத்தியத்துக்குள்ளும் He will guide you into all the truth. அவர் வரும்போது, when he comes, அவர் எப்போ வருவாரு, when will the Spirit of truth comes? அவர் கூப்பிட்டா தான் வருவார். Only when we invite him, call him, he can come into our life. அதுக்கு எங்கேயோ போயிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. So it doesn't mean that he has gone far away or somewhere. அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். Holy Spirit is within us and he is living along with us. ஆனால் என்ன செய்ய மாட்டார், அவர் தன்னை பலவந்தமாய் நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக தீர்மானங்களுக்குள்ள வர மாட்டார். But Holy Spirit of God will not come and compel into us and then take the decision. He won't force himself on us. ஒரு நாள் நம்ம தன்னை நமக்கு மேல பலவந்தம் பண்ண மாட்டார். Holy Spirit will never ever force himself upon us. அவர் அவ்வளவு கண்ணியமான மனிதர். Because he is a very decent person. He is a gentleman. He is a gentleman. அவர் என்ன செய்வாரு, நம்ம கூப்பிட்டா ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாங்கன்னு கேட்பார். So only when we invite him and call him, then he will listen to us. Amen. So என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, பதட்டம் அடையவே கூடாது. So we should not be panic about our situations. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை வாழ ஆரம்பிச்சிடணும். We have to live according to the scripture. இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? The second winning strategy that we have to do, நம்ம என்ன செய்யணும், சிந்தனை செய்ய ஆரம்பிக்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். we have to consider about the scripture and ponder about the word of God. நம்முடைய சூழ்நிலை குறித்து ஆராய்ச்சி பார்க்கணும். So we have to think about the situation. இல்லையா, வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கிறோம். Ecclesiastes chapter 7 verse number 14. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவரண்டையும் ஒன்று கொண்டு எதிரடையாக வைத்திருக்கிறார். When times are good, be happy, but when times are bad, consider this: God has made the one as well as the other,
Therefore, no one can discover anything about their future. பாருங்க, வாழ்வு காலத்துல என்ன செய்யமா, நல்லா அனுபவிக்கணும். So when times are good, we have to be happy and enjoy and experience it. அனுபவி ராஜா அனுபவின்றாரு. So the Lord says, just be happy. நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லா அனுபவி. Enjoy and experience when you have the good things in your life. தாழ்வு வரும்போது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாரு. But when times are bad, think about it. என்ன யோசிக்கணும்? What you have to think? எங்க நான் தவறு விட்டேன்? Where have I gone wrong? இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் என்ன? So what is the reason behind the problem or the trouble that has come into my life? உங்களை நம்முடைய தீர்மானங்கள் தவறா இருக்கலாம். So maybe we would have taken wrong decisions. நம்ம சொன்ன பாருங்க, சிலர் பதஷ்டப்பட்டு என்ன செய்கிறது பழையான தீர்மானங்கள் எடுத்துருவாங்க. So out of panic and fear we take wrong decisions. அதன் விளைவு நம்ம என்ன செய்கிறோம், சில நேரங்கள் அது சந்ததிகளையே பாதிச்சிரும். So as an impact of the wrong decision, it might affect the generations after generation. பாருங்க, சாராளுடைய அவசர புத்தி. So because of the rush by Sarah, இன்னைக்கு வரை நாங்க அனுபவிக்கிறோம். so we are experiencing that impact until today. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? So how many of you agree to it? சாராள் யாருன்னு தெரியுமா? Do you know who is Sarah? அதான் பாதி பேர் கேட்கிற மாதிரி இருக்குது. அந்த பக்கத்து வீட்டுல இருந்தாங்களே அவங்களா அப்படின்னு. So maybe you're thinking he is the neighborhood person. யார் அந்த சாராள்? So who is that Sarah? அவங்க எங்க இருந்தாங்க? Where was she? அப்படிலாம் நீங்க யோசிக்கிறது எனக்கு கேக்குது. So I am able to hear what you're thinking. சாராள் நம்முடைய விசுவாச தகப்பனுடைய மனைவி. So Sarah is a wife of Abraham, the father of faith. அவசர புத்தி, அவசர தீர்மானம். So she took a very quick decision, an incorrect decision. அப்ப நம்ம இருந்து யோசித்து பார்க்கணும், ஏன் இந்த நிலை எனக்கு வந்திருக்கிறது? So we have to think what went wrong. எங்கே நான் தவறு இழைத்திருக்கிறேன்? What did I do wrong? ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். So maybe Holy Spirit of God will reveal that to us. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒருவேளை சின்ன தவறுன்னு விட்டுருப்போம். So in some place we might have done a mistake. அப்ப கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். So Holy Spirit will reveal that to us. உடனே நம்ம அவரை பார்த்து சொல்ல வேண்டிய என்ன? So immediately what we have to do? சொல்ற, ஆண்டவரே நீ மன்னியும். Lord, please forgive me. உங்களுடைய ஆலோசனை நான் கேட்காம என்ன செய்தேன், என்று சுய தீர்மானத்தை எடுத்துட்டேன். Lord, I did not hear your voice and counsel, and then I took a decision on my own self knowledge. உங்களுடைய வழி நடத்துதலுக்கு நான் காத்திருக்கல. So I was not waiting for your leading. நானே ராஜா ராணை மந்திரின்னு முடிவெடுத்துட்டேன். So I decided to myself. என்ன மன்னி ஆண்டவரே. So please forgive me, Lord. எனக்கு உதவி செய்யும். Lord, please help me. அப்படி கேட்கும்போது, when we ask him like that, செய்ய மாட்டேன்னு அப்படி மறக்கவே மாட்டார். So he will not deny, telling that he will not do. நமக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்தை அவர் தருகிற ஆண்டவர். So Lord is the one who can give a second opportunity to us. He is a God of second chance. Our God is a God of second chance. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்த எத்தனையோ சந்தர்ப்பங்களை இழந்து போயிருக்கலாம். So we might have lost so many chances in our life. இதுக்கு மேல வாய்ப்பே இல்லன்னு நம்ம ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். So we might be thinking that there is no opportunity or chance anymore in our life. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லும்போது, when we call upon him asking, Lord, please help me. நான் செய்தது தவறு ஆண்டவரே. Lord, I did a mistake. என்னுடைய முட்டாள்தனம். So it is out of my foolishness. நான் அவசரப்பட்டு காரியங்களை செய்தேன். So I did things wrongly in a rush. எனக்கு உதவி செய்யும். Lord, please forgive me and help me. ஆண்டவர் என்ன செய்கிறார், மறுபடியும் நமக்கு உதவி செய்கிறார். So Lord will definitely help us again. நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு அவரால முடியும். So he is powerful enough to lift us up and make us to stand again. ஒருவேளை நம்ம உலகம் நம்ம பார்த்து சொல்லும், அவன் விழுந்துட்டான், அவன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லுவான். So the world might look at you and say that he has already fallen down, his story is over. அவன் கதை முடிஞ்சது. His story is over, the world might say. எதிர்காலமே இல்லன்னு ஒருவேளை மனிதர்கள் பார்த்து சொல்லலாம். Human beings might look at you and say that there is no future for you. ஆனா ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து தூக்கி மறுபடியும் நிறுத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். But Lord is powerful enough to take us, lift us up and hold our hands and make us to stand. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் செய்ய முடியும்? How many of you believe that Lord can do that? Amen. சில நேரத்துல நம்மளாமே நொந்துக்கிறோம் பாருங்க. So many times we are worried about ourselves. நம்ம சொல்ல, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணது உண்மைதான். So we always say that, oh, I did a mistake. It is true that we did a mistake. பிழையான தீர்மானங்கள் எடுத்தது உண்மைதான். It is true that we have taken wrong decisions. ஆனா அதை நம்மால மாற்ற முடியாது. But we cannot change that. நம்முடைய பலவீனத்துல இப்படி செய்துட்டோம். So because of our weakness we did that. ஆனா நம்ம நேசிக்கிற ஆண்டவரால
நம்முடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும். But the Lord who loves us can transform our situation. ஏன் நம்முடைய கடிகாரத்தையே அவர் என்ன செய்ய முடியாது, திரும்ப ஆரம்பிக்க வைக்க அவரால முடியும். So he is powerful enough to change back the clock. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமா செய்வார். So look at your neighbor and say, Lord will definitely do. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு காலையில கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்தது. So today morning I had an idea. பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க. பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது எங்கேயாவது? Have you seen this? பார்த்துருக்கீங்களா? 50 பவுண்ட். This is a 50-pound note. இங்கிலாந்துல இது ஒன்று தான் பெரிய நோட். So in England this is the biggest note. இல்லையா? 50 பவுண்ட்ஸ் இல்லையா? இதை கொடுத்தா 50 பவுண்ட்ஸுக்குரிய காரியங்களை நம்ம வாங்க முடியுமா? Can we get whatever is valuable for 50 pounds? பாருங்க, நிறைய கிளீனா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. So it is very clean and crispy. இல்லையா? எனக்கு இப்படிப்பட்ட நோட்டெல்லாம் விருப்பம் பார்க்கறதுக்கு. So I never used to see these kind of things. இல்ல, love to see. Love to see. சிலது பாருங்க அப்படியே கசங்கி போய் அப்படியே இருக்கும். So some people would have crushed the note. சரி, இப்போ இது இந்த பேப்பர் தான் அது. ஆனா இந்த பேப்பர்ல என்னது, நம்முடைய குவீன் படம் இருக்குது, 50 பவுண்ட்ஸ் அந்த பேங்க் அடையாளங்கள்லாம் இருக்குது. ஆகவே இது 50 பவுண்ட் பெருமதியான நோட். So this is just a paper, but we have the queen's seal there and 50 pounds. So therefore this is worthy of 50 pounds. சரி, அது கீழே போட்டுட்டேன். So let's say I have thrown the paper down. கீழே விழுந்துருச்சு. So now it is on the floor. அதனால அதுல மதிப்பை அது இழந்து போய் விடுமா? So because the note is down on the floor now, has it lost its worth now? சொல்லுங்க, யாராவது ஒரு உண்மையை சொல்லுங்க. கீழே விழுந்து கிடக்குது, கீழே தரையில கிடக்குது, இதுல மதிப்பு அதை இழந்துருமா? So is it it's on the floor, has it lost its worth? வாய்ப்பே இல்லை. So there is no chance for that. கொஞ்சம் தேய்க்கும். So let me rub it. இப்ப பாருங்க, இதுல அழுக்கு படிஞ்சிருச்சு. So now there is dust attached to this note. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சுத்தமான நோட்டு இது. So before that it was clean. இப்ப அழுக்கு படிஞ்சிருச்சு. So now it is full of dust. ஆனா இதுக்கு மதிப்பு இருக்கா? Is it still having the worth of 50 pounds or not? 50 பவுண்ட் தருவாங்களா யாராவது? So will someone give 50 pounds for this? நம்ம ஊர்ல பாருங்க, நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கிழிச்சு பார்ப்போம் இல்லையா? So we used to tear the note to see if it is a true note or not back in our country. இந்த நோட்டு கிழிஞ்சிருக்கலாம். So it could have been torn apart. 50 பவுண்ட் கிடைக்குமா? Will we get 50 pound? எஸ். இது எந்த நிலையில இருந்தாலும் இதுக்குரிய பெருமதி கிடைக்கத்தான் செய்யும். So in whatsoever the state of this paper might be, the worth of this note will not be lost. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just think about this. இந்த சாதாரண காகிதத்துல இருக்கிற அந்த 50 பவுண்ட் டாலருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது என்றால், If this just ordinary paper which has 50 pounds has so much of worth, இல்லையா? நம்மை உருவாக்கி சிருஷ்டித்து நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையை கொடுத்த ஆண்டவர் என்னையும் உங்களையும் இப்படி தூக்கி வீசிட்டு வர. So the Lord who created you and me, he just throw us away like that. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் நாங்க. So we might have done some mistake. அத நிமித்தமாய் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு வர. So will the Lord throw us away because of that? இன்னொரு காரியம் பாருங்க. So one more thing. பாருங்க, ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது, when Lord created the world, சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை உருவாக்குவதற்கு என்ன செய்தார்? சமுத்திரத்தை நோக்கி பேசினார். He spoke to the oceans in order to create the fishes out of the ocean. இல்லையா? மரங்கள், கொடிகள், செடிகள் வளருவதற்கு என்ன செய்தார்? அவரு தரையை நோக்கி பேசினார், பூமியை பார்த்து பேசினார். He looked at the ground and spoke to it so that the trees and the plants were formed and created. ஆனா மனுஷனை உருவாக்குறதுக்கு தனக்குத்தானே பேசிக்கொண்டார். But in order to create a human being, he spoke to himself. என்ன சொன்னாரு? What did he say? நம்மை போல, let us create some, நம்முடைய சாயலிலே, நம்முடைய ரூபத்திலே ஒரு மனிதனை உருவாக்குவோமாக அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். So he speaks to himself telling that let us create human in the likeness and in the image of us. அப்படியே நான் யோசிச்சு பாருங்க, அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல உருவாக்கப்பட்ட என்னையும் உங்களையும் ஏதோ ஒரு பாவம் செய்துட்டு, ஏதோ ஒரு ஆண்டவர் துக்கப்படுத்திட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக அவர் தூக்கி எறிந்து விடுவாரா? You and I who are created in the likeness and image of the Lord, will he just throw us away because we committed a mistake? செய்வார் அப்படி? Will he do that?
அவ்வளவு கொடுமையான ஆண்டவரா நம்முடைய ஆண்டவர்? So is he so bad? The Lord whom we have, is he so bad? கொஞ்சம் பேசுங்க, ஏதோ கோபமா பாக்குற மாதிரி இருக்கு. செய்வார் அப்படி? Will he throw us away? செய்யவே மாட்டார். He will never ever throw us away just like that. சான்ஸே கிடையாது. There is no chance for that. ஆமென். அத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். So we have such a great, amazing, wonderful God we have. இல்லையா? நான் இப்போ சொல்ற ஒரு காரியம் ஒண்ணு. I always used to say this. அதாவது என்னன்னா, நம்ம தவறுகள் செய்கிறது உண்மைதான். It is true that we do sins and we do commit mistakes. ஆனா பிசாசு நம்மை பார்ப்பதற்கு முன்பதாக எழும்பிடணும். So before devil sees us, we have to rise up. பிசாசு நம்ம பார்த்து விரல் நீட்டி குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக எழும்பிடணும். So before devil points his finger to us and points out that mistake, we have to realize and rise up and go to the Lord. ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். So Lord is giving a choice to David. தாவீது சொல்லுகிறான். David says, இல்ல தாவீதை பார்த்து சொல்றாரு, ரெண்டு சாய்ஸ் தரேன் உனக்கு. So Lord looks at David and says, I'm going to give you two choices. அப்ப தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றான். So David says back to Lord, நான் மனுஷர் கைகளில் விழாதிருப்பேனாக. So David says, let me not fall into the hands of human being. நான் கர்த்தருடைய கரத்துல விழ விரும்புறேன்னு சொன்னான். So he says that it is better for me to fall into the hands of the Lord. தாவீதை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன? So what is the reason behind Lord was able to take David and use him? அவன் கர்த்தருடைய சமூகத்துல விழுந்துருவான். So he will always go into the presence of the Lord and fall before the Lord. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்தும். So he always used to think that he has to please the God. மனுஷரை பிரியப்படுத்துறது அவனுடைய இஷ்டமே கிடையாது. He never think about pleasing human beings. கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புறான். He always decides to please the Lord. அதனால தான் யாரும் என்ன செய்ய முடியல, அவனை அசைக்கவே முடியல. That is why no one was able to shake David. இன்னைக்கு நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். So today you and I are very special people. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? So do you believe that? அப்ப நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்த அவரால் முடியும். So definitely Lord is powerful enough to lift us up. நம்முடைய சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். So Lord can definitely change our situations. இல்லையா? எங்க விழுந்திருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல. So it is not important where we have fallen. அவரை நோக்கி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். It is important that are we looking at the Lord wherever we have fallen. எவ்வளவு பெரிய குப்பையில நம்ம விழுந்து கிடந்தாலும் We might have been fallen into big dust or dirt. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, So when we look upon the Lord, ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். Lord is powerful enough to lift us up and make us to stand. ஹல்லேலூயா. Hallelujah. பக்கத்துல இருப்பா சொல்லுங்க, என்ன பத்தி தான் சொல்றாங்க. So look at your neighbor and say that he is talking about me. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன் அப்படி சொல்றேன்னா, Why am I telling this? என்னையும் அப்படி தூக்கி நிறுத்தி இருக்கிறார். So because Lord has lifted me like that. ஏன் நம்ம யாருமே விதிவிலக்கு கிடையாது. So no one is exception in that matter. நம்ம எல்லாரையும் தூக்கி நிறுத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். Lord is powerful enough to lift each and every one of us here. மூணாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? So what is the third strategy that we have to do to overcome the trouble? நம்ம ஆலோசனை கேட்கணும். We have to seek for advice. பல நேரங்களில் நம்ம தவறான ஆலோசனைகளை கேட்கிறோம். Many a times we hear to bad counsels. தவறான ஆலோசனைகளை கேட்கிறதுனால தவறா நம்ம நடத்தப்படுகிறோம். So because we hear to the bad counsel and advice, we are led wrongly. தவறான ஆலோசனைகளை பெறும்போது நம்முடைய எதிர்காலத்தை அது பாதித்து விடுகிறது. So when we receive bad advices, wrong advices, it is impacting our future. பாருங்க, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால், Proverbs 11:14 says, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள்னு வாசிக்கிறோம். without good direction, people lost their way. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும்னு வாசிக்கிறோம். The more wise counsel you follow, the better your chances. சிலர் ஆலோசனை கேட்கறதே கிடையாது. So some people never ever hear to advices. ஏன்னா ஒரு சிலருக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்கு. So some people think it as an ego and they do not seek for advice. அப்ப ஏன் மத்தவங்க கேட்கணும் ஆலோசனை? Why should we seek for advice from others? எனக்கு தெரியாத என்ற வாழ்க்கை நடத்துறதுக்கு. So don't I know what is happening in my life? மை கார் மை பெட்ரோல்னு. So they will say my God and my. இல்ல இந்த காலம் எல்லாமே இல்லையா? ஐல ஸ்டார்ட் பண்ணுது. ஐபோன், ஐபேட், ஐ நோ, எனக்கு எல்லாம் தெரியும். So people used to say that I know everything and it is basically depending on themselves. இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியும். I know everything. எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. So there is no need for anyone to advise me, people think. இல்லையா? ஐ என்னன்னு இருக்கோம். So we always say I and I and I. நான் எனக்கு தெரியும். I know and I.
ஆலோசனை கேட்கறது கிடையாது. So they are not at all listening or seeking for advice. ஆலோசனை கேட்கறத கௌரவ குறைச்சலா பார்க்கிறோம். So they think that it is an ego to ask for an advice. கூச்சப்படுறோம். So we are shyful to ask for advice. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? விழுந்து போவார்கள். But Bible says that without good direction people lost their way. எவ்வளவு பயங்கர பாருங்க. So see what a great danger we have. நமக்கு நல்ல ஆலோசகர்கள் தேவை. We need good advisors. ஆனா எப்படிப்பட்ட ஆலோசகர்கள் நமக்கு தேவை? But what kind of advisors we need? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். We have to think about it. வேதத்துல சங்கீத புஸ்தகத்துல நாங்க 1ஆம் அதிகாரத்தை நாங்க வாசிக்கிறோம். We read in Psalms chapter 1. என்னைக்காவது வாசிச்சிருக்கீங்களா அது? Have you read this? சங்கீத புஸ்தகம் வாசிச்சிருக்கீங்களா யாராவது? Have you read Psalms? 1ஆம் சங்கீதம் வாசிச்சிருக்கீங்களா? Psalms chapter 1. நிறைய பேர் அதெல்லாம் வாசிக்கிறது கிடையாது. 23ஆம் சங்கீதத்தை டெய்லி வாசிப்பாங்க. So many people used to read chapter 23 every day. 91ஆம் சங்கீதம் நல்லா தெரியும். So 91 Psalm they know very well. மனப்பாடமா தெரியும். They know very well by heart. 46ஆம் சங்கீதம் நல்லா தெரியும். So I know that very well. ஆனா 1ஆம் சங்கீதம் தெரியாது. But nobody knows Psalm chapter 1. ஏன்னா அது நமக்கு குத்துற மாதிரி இருக்கும். So it will prick us. இல்லையா? அது சொல்லுது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். So it says do not walk in the counsel of the wicked. பாருங்க சொல்லுவாங்க ஒரு சிலர் இந்த அட்வைஸ்ன்றது தான் நமக்கு உலகத்துல ஃப்ரீயா கிடைக்கிறது. So advice is something that we get freely in this world. அட்வைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. There are so many people who can advise us. ஆனா யாரிடத்துல நாம அட்வைஸ் கேட்கிறோம்? But whom are we seeking advice from? எப்படிப்பட்ட அட்வைஸை நம்ம கேட்கிறோம்? What kind of an advice are we hearing to? அது மிக மிக முக்கியம். That is very very important. தவறான நபர்களிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது If you hear counsel from bad people, நாம் தவறாக வழி நடத்தப்படுகிறோம். then we will be led wrongly. சரியான நபர்களிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது சரியாய் நடத்தப்படுகிறோம். We will be led in the good direction and correct direction when we hear counsel from good people. வேதத்தில் நிறைய நல்ல வசனங்கள் இருக்கிறது. There are so many verses in Bible about this. நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. There are so many incidents about this. நீங்க எல்லாம் வாசிச்சு பார்ப்பீர்களா? ஆச்சரியமா இருக்கும். So if you read those things, you will be amazed. தவறான ஆலோசனைகளை கேட்டதனாலே சீரழிந்து போனவர்கள் உண்டு. So there are so many people who are destroyed because of hearing to the wrong counsel. தாவீதுடைய மகன் அப்சலோமை குறித்து நாங்க வாசிக்கிறோம். We read about David's son Absalom. அவன் அகித்தோப்பேல் என்கிறவனுடைய ஆலோசனையை கேட்டான். He heard the counsel of Ahithob. அகித்தோப்பேலுடைய ஆலோசனை கேட்டபடினால அவனுடைய வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. So because of he heard a counsel from a bad person, his total life was destroyed. அப்படி நிறைய சம்பவங்களை நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். So we can read so many incidents about this in the Bible. அதெல்லாம் வாசிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியா இருக்கும். So we will be shocked and surprised to read those அதே incidents. நேரத்துல நமக்கு எச்சரிக்கையாவும் இருக்கும். But at the same time, those are all warnings to us. பாருங்க நிறைய பேர் நம்முடைய பிரச்சனைகளை நம்ம ஊழியர்கள்ட்ட பகிர்ந்து கொள்வது கிடையாது. Many times we do not share about our problems to our ministers. காரணம் என்னன்னா அவங்க சொன்னா ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல. Because sometimes we feel as if we are being pricked. அதனால நமக்கு என்ன செய்வோம்? இங்க இருந்து அடிப்போம், ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவுக்கு அடிப்போம், நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்கள். So therefore we used to call ministers back in India and Sri Lanka in order to get counsel. அங்க இருந்து ஆலோசனை சொல்ல, ஓ பிரதர் ப்ளீஸ் கேரி ஆன், நல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. So from back in India they would counsel you and tell you that okay, proceed. அப்படிப்பட்டவங்க தான் தேவை. So they are looking for such kind of people. ஆனா உள்ளூர்ல இருக்கிற நம்ம நேசிக்கிற நமக்காக ஜெபிக்கிற நபர்களிடத்துல நம்ம ஆலோசனை கேட்கிறது கிடையாது. But we are not asking advice or seeking to the advice of the people who are within around us who can pray for us. பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆலோசனை கேட்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. So many times we don't even think of getting an advice. எல்லாம் தேவையா? So is this necessary? அடிச்சா நம்ம கோகிலாட்ட கேட்டா நமக்கு எல்லாம் சொல்லும். So if you just ask Google, it can tell us. கோகிலா தான் நமக்கு எல்லா ஆலோசனையும் கொடுக்கிறது. So Google is the one which gives everything. அப்படி நினைச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? யார்ட்டையும் போய் போறது கிடையாது. So we are not reaching out to any persons thinking that we can get everything. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க. In English they used to say this. இல்லையா? அறியாமை என்பது நம்முடைய எதிரி. Ignorance is your enemy. அறிவுரை என்பது என்னுடைய நண்பன். And instruction is your friend. அறியாமை என்பது என்னுடைய எதிரியா? Ignorance is your enemy. ஆனால் அறிவுரை என்பது என்னுடைய நண்பன். But your instruction is your friend. அப்ப யார் நான் செய்கிற காரியம் தவறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லுதோ அதுதான் நல்ல நண்பன். So whoever tells you, points out the mistake that you are doing and points it out,
that is a good friend. அதுக்குன்னு எடுத்ததுக்கெல்லாம் அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. So that for that they will not say everything that you're doing as wrong. சில காரியங்களை பார்க்கும்போது எடுக்கிற தீர்மானங்களை பார்த்து சொல்லுவாங்க எடுக்கிறது தவறுன்னு சொல்லுவாங்க. So when they look at some decisions that you take, they will tell that what you are going to take decision is wrong. ஆனா சில நம்ம என்ன எதிர்பார்க்கணும், நமக்கு இனிமையான வார்த்தைகள் நம்முடைய காதுல விழணும் அப்படின்னு நினைக்கிறோம். But sometimes we expect honey words to be heard in our ears. முதலாவது நம்ம மனுஷ இடத்துல போறதுக்கு முன்னால கர்த்தர் இடத்துல போகணும். So before we can go to any human being, we first have to go to the Lord. இரண்டாவது நல்ல தேவ மனிதர்களிடத்துல நம்ம போய் ஆலோசனை கேட்கணும். Then we have to go to good servants of God and seek for advice. ஆமென். ஆலோசனை என்பது மிக மிக முக்கியம். So seeking for advice from good people is very very important. நான்காவதாக, Fourth one, என்னுடைய சூழ்நிலையிலே கர்த்தர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும். so fourth strategy to overcome your trouble is expect God to move in your situation. என்னுடைய பிரச்சனையை பார்த்துட்டு ஆண்டவர் கண்டு காணாதவர் மாதிரி இருக்க போறது கிடையாது. Lord will not close his eyes after seeing my problem. ஆண்டவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கணும். So you have to expect that God will definitely move in your trouble. ஹல்லேலூயா. Hallelujah. நம்புறீங்களா? Do you believe this? ஆண்டவர் ஏதாவது செய்வார். So Lord will definitely do something in this problem. ஒருவேளை நம்ம அப்படி சொல்லும்போது மனுஷருக்கு அது பைத்தியக்காரத்தனமா தெரியும். So for human beings it might look madness. என்ன லூஸ் ஆயிட்டான் போல இருக்கு. So maybe they will think that has he gone mad? இப்படி பேசுறானே. So why is he talking like this? இதெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? So will all these be suitable for the real life? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் சில நேரங்கள். That is how we are thinking. உலகம் அப்படிதான் நினைக்குது. So world also thinks like that. ஆனா யோசிச்சு பாருங்க, நோவாவை குறித்து நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். We read about Noah in the Bible. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். So Noah has preached for 120 years. என்ன பிரசங்கம் பண்ணி இருக்கிறான்? What has he preached? மழை வரப்போகுது. Rain is going to come. வெள்ளம் வரப்போகுது. Flood is going to come. எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க? How many of the people around Noah would have laughed at this? கடைசி நாள் பரியந்தமும் Until the last day, ஒருத்தன் கூட அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கல. so none of them entered into the ark. கடைசியில் ஆண்டவரா நோவாவின் மேல் கருணை வைத்து, So Lord was merciful on Noah. அவனை குடும்பமா பேழைக்குள் பிரவேசிக்க பண்ணி கதவும் போடுறார். So Lord allowed Noah's family to enter into the ark and close the door. மழை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. There is no chance for rain to come at that மழையை time. பார்த்ததே கிடையாது. So because human being has not seen rain at that time. சுனாமி வரப்போகுதுன்னு சொல்லி இருந்தா யார் தான் நம்புவா? So who can even believe that if the tsunami is going to come? Who will believe that? ஆனா ஆண்டவரோட வார்த்தையை அவன் நம்பினான். But Noah believed the word of God. ஆண்டவர் செய்வார். Lord will do. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So think about this. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். So our Lord is a God like that. யோசபாத் யுத்தம் பண்ணுகிறான், சூரியனை நிப்பாட்டி வைக்கிறான். So when Josaphat was fighting, he stopped the sun. வேதத்துல எத்தனை உதாரணங்கள் இருக்கு. So there are so many examples in the Bible. அப்ப எனக்காக ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்வார். So Lord will definitely do something for me. அது உண்மையில நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாம இருக்கலாம். There could not be any chances for that to happen. நடக்கிறதுக்கு கூடிய வாய்ப்பே இல்லை. There could be no chance at all for something to happen. ஒருவேளை சரித்திரத்துல அது நடந்ததாக எந்த அறிகுறி இல்லாம இருக்கலாம். So there could be even no sign historically that has ever happened in the history of humanity. ஒருவேளை எதிர்காலத்துல கூட அப்படி நடக்குமா அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. So there could be no chance for such a thing to happen in the future. ஆனா நான் நம்பணும், என் கர்த்தர் செய்வார். But we have to believe that my Lord will bring it to pass. அவர் ஏதாவது ஒன்று செய்வார் எனக்கு. My Lord will definitely do something for me. நான் நம்புகிறேன். I believe in that. சங்கீதக்காரன் சொல்ல ஆண்டவர் பாச சொல்கிறான், நான் என் ஆத்துமாவை ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தரையே நோக்கி காத்திரு. So psalmist looks at the Lord and looks at himself and says that, why, oh my soul, why are you worried? Look at the Lord and wait on him. நான் நம்புகிறது அவரால் வரும்ன்றான். So whatever I believe, it will come to pass by the Lord. அவன் நினைக்கிறது மாத்திரம் இல்ல, பேசவும் செய்றான். So he not only just thinks to himself, he speaks out his belief. ஆபிரகாம் குறித்து வாசிக்கிறோம். We read about Abraham. ஆண்டவர் சொல்றார், உனக்கு பிள்ளையை தருவேன்றார். So Lord says, I will give you a child. பேரையும் மாத்திடுறார். So he changes his name. இல்லையா? ஆபிரகாம் என்றால் என்ன, ஆபிராம் என்றால் அவனோட பேர் என்ன, ஆபிராம். So firstly Abraham's name was Abram. ஆபிராம் என்றால் என்ன, தகப்பன் அர்த்தம். Abram means father. அவர் என்ன செய்யறாரு, ஆபிரகாம்னு மாத்துறாரு. Lord changes the name from Abram to Abraham. அப்படின்னா என்ன அர்த்தம், திரளான ஜாதிகளின் தகப்பன். So Abraham means father of nations. 25 வருஷம் ஆச்சு. So it took 25 years for Abraham.
ஈசாக்கு பிறப்பதுக்கு 25 வருடங்கள் எடுத்தது. So it took 25 years for Isaac to born. போற வாரம் எல்லாம் எவ்வளவு பரியாசம் பண்ணிருப்பான். So think about how many people would have mocked at Abraham. ஒரு புள்ள கூட கிடையாது, பேரை வச்சிருக்காங்க. So you're not even having a single child. Look at your name Abraham, which means father of nations. எவ்வளவு வேடிக்கையா இருந்திருக்கும். So how much people would have mocked at him. 25 வருஷமா திரளான ஜாதிகளின் தகப்பன் என்ற பெயரோடு ஒரு பிள்ளை கூட இல்லாதவன் நடந்து திரிந்திருக்கான். So for 25 years without a child, he has been called as father of nations, Abraham. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். So our Lord is such a kind of God. ஆண்டவர் பார்க்கிற விதமே வேற. So the way he looks at is totally different. என்னை குறித்து உங்களை குறித்து அவர் வச்சிருக்கிற திட்டங்களை நம்மால என்ன செய்ய முடியாது, கனவு கூட பார்க்க முடியாது. So we cannot even dream or think about the plans, the great plans that the Lord God has kept for us. அவர் பெரிய ஆண்டவர்னால பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். Because he is great God, he has great plans for us. பெரிய திட்டங்கள். Great and mighty plans for us. அருமையான திட்டங்கள். Beautiful, wonderful plans for you and me. ஆச்சரியமான திட்டங்கள். Amazing and surprising plans for us. ஆசீர்வாதமான திட்டங்கள். All the blessing plans for us. எனக்காக உங்களுக்காக வைத்தார். Lord has kept for you and for me. அப்ப என்ன யோசிக்கணும், ஆண்டவர் பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே நீ பெரிய காரியம் செய்வீங்க. So whenever you look at the Lord, you have to say, Lord, you're going to do a great thing for me. ஹalleluya. Hallelujah. சங்கீதம் 71 சங்கீதத்தில் 5 வசனத்துல பார்க்கிறோம். In Psalm we read, அதுக்கு முன்பதாக பாருங்க, ஏசாயா 59:19 நாங்க வாசிச்சோம். So we read from Isaiah chapter 59 verse 19. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாராம், சத்துருக்கு விரோதமா கொடியேற்றுவார். So spirit of the Lord shall lift up his standard against the devil. அப்படினா என்ன, இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார்னு சொல்ல வரார். So this means that Lord will definitely change my situation. இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. So when Lord changes my situation, people around me is going to see the change in my situation. நம்ம பாட்டு கூட பாடுவோம்ல, We used to sing the song. இல்ல சுற்றி உள்ள கண்கள் என்ன செய்யுமா, பார்க்கும். So all the eyes around us will look at us. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்போது என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். When the Lord changes my situation, all the eyes around me will see that situation. ஏன்னா அது நான் செய்யல, கர்த்தர் செய்றார். Because I did not do that, Lord did that. பாருங்க, சங்கீதம் 71:5 வாசிக்கிறோம். In Psalm 71 verse 5 we read, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். O Lord, you are my purpose from my childhood and you are my hope, he says. இல்லையா? நீரே என்னுடைய நோக்கம், நீரே என்னுடைய நம்பிக்கை. For you have been my hope, O sovereign Lord, my confidence since my youth. சின்ன வயசுல இருந்து, எப்ப இருந்து, நேத்து அன்னையில இருந்து இல்ல, சின்ன வயசுல இருந்து. From my childhood, you are my hope, you are my trust, says the psalmist. சங்கீதம் அவ்வளவு நிச்சயத்தோட பேசுகிறான் பாருங்க. So he talks about this with surety. அதே சங்கீதத்துல 21 வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், In the same Psalm 71 verse 21, அங்கே சொல்லுகிறான், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். You will increase my honor and comfort me once again. என்னது மறுபடியும்? Once again. சொல்லுங்க மறுபடியும். So can you tell this once again? பக்கத்துல ஒரு தட்டு கொடுத்து சொல்லுங்க மறுபடியும். So just to have a pat on your neighbor and say once again. மறுபடியும். Once again. எல்லாம் நினைச்சாங்க முடிஞ்சு போச்சு. So everyone else thought that your story is over. கதை முடிஞ்சது. So your story is over. எப்ப அடக்கம்னு கேட்டுட்டு இருக்காங்க. So they are asking when you will be buried. எப்ப அடக்கம் பண்ண போறாங்க. So people are asking when you will be buried. கதை முடிஞ்சு போச்சு. So their story is over. ஆனா ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும். But Lord says once again. மறுபடியும். Once again. மறுபடியும். Once again. ஆண்டவர் என்ன செய்ய பார்க்கறாரு, தூக்கி நிறுத்துவேன்னு சொல்றாரு. Lord is telling that he is going to lift you up. அப்ப நம்முடைய சூழ்நிலைகள், போராட்டங்கள் நமக்கு எதிராக வரும்போது ஆண்டவர் நம்மை மறந்துட்டாருன்னு நினைக்க கூடாது. So when we face troubles and challenges in our life, we should not think that Lord has forgotten us. ஆண்டவர் ஏதோ எனக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. Lord is planning something for us. ஏதோ ஒரு திட்டத்தை எனக்காக போட்டு கொண்டிருக்கிறார். Lord is already doing something and planning out something for me. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நான் கொஞ்சம் கூட உட்கார்ந்துரு அப்படின்றாரு. So Lord is looking at us and say, be cool, be still in my presence. Relax, அமைதியா இரு. So Lord says, just relax. நான் ஆண்டவர் என்பதை மாத்த நீ அறிஞ்சு கொள்ளுவேன். So know that I am the Lord. நான் ஆண்டவர். I am the Lord. கர்த்தர் உன்னோட இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. Lord says, Lord is with you. அன்பான சகோதரனே சகோதரியே,
So dear beloved brothers and sisters, நம்ம குழம்பி போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. there is no need for us to be in a confused state. நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவர். Our Lord is enough for us. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? பதட்டப்படக்கூடாது. We should not be panic. பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். When we face troubles, we have to think about it. மூணாவது ஆலோசனையை பார்க்கணும். Thirdly, we have to seek for advice. நான்காவது கர்த்தர் செயல்படுவார்னு சொல்லி என்ன செய்யணும்னா எதிர்பார்க்கணும். Fourthly, we have to expect that God will move in our situation. எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவர் எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். So how much ever we expect that God will move in our life, that much He will do things in our life. நம்மை வெட்கப்படுத்த போறதே கிடையாது. He will never ever put us to shame. ஹல்லேலூயா. Hallelujah. கிட்டத்தட்ட 35 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்றேன். So I am doing the Lord's ministry for 35 years now. சிறு வயது முதல் நான் கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்ந்திருக்கேன். From my childhood I have been born and brought up in a Christian family. ஒரு நாள் கூட கர்த்தரை கைவிட்டதை நான் பார்த்ததே கிடையாது. So not even a single day I have seen that Lord has forsaken us. ஒரு நாள் கூட கர்த்தரை வெட்கப்படுத்தினதே கிடையாது. So not even a single day Lord has put us to shame. ஆகவே தான் வேதத்துல எனக்கு பிடிச்ச வசனம் இந்த சங்கீதம் 71:21. So that this verse I like it very much. Psalm 71:21. என்ன சொல்கிறது? என் மேன்மையை பெருகப்பள்ளி. You will increase my honor என்னை மறுபடியும் தேற்றுவி. and comfort me once again. ஹல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை எல்லாம். Shall we all read the verse together? Let's stand together and read it. Let us all stand up and read this verse together. Psalm 71 verse number 21. பைபிள் ஒரு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கையை இருதயத்துல வச்சுக்கோங்க. So please take your Bible in your one hand and keep other hand in your heart. இருதயம் இருந்தா வச்சிருங்க. So if you have a heart, please keep your hand in your heart. ஆமென். சேர்ந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட சொல்லுவோமா? Let us read this verse with hope and belief. 5:21 ரெண்டு வசனத்தை வாசிப்போம். Psalm 71 verse number 5 and then 21. Right? முதலாவது 5 verse 5. Right? கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். மறுபடியும் வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். 21 வசனம். Verse number 21. என் மேன்மையை பெருகப் பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். வாசிப்போம். என் மேன்மையை பெருகப் பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in this? ஒரு நிமிஷம் எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. So let us praise the Lord. Please raise your hands towards the Lord and let us praise. Hallelujah. எல்லாரும் யாரும் அங்க இங்க பார்க்க வேணாம். So do not look around during this wonderful moment. It is between you and the Lord. Hallelujah. ஆண்டவரோடு பேசுங்க. Speak to the Lord. ஆண்டவரே, நிச்சயமா நீங்க சேவிங் ஆண்டவரே. Lord, definitely you will do it for me. Hallelujah. Hallelujah. எல்லாரும் அப்படியே நாங்க கண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் பார்க்க ஆரம்பிப்போம். Hallelujah. Look at the Lord and start praising and speak to him. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Hallelujah. 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 ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி விசுவாசிப்போம். Hallelujah. Let us believe that Lord will definitely do it. Hallelujah. 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 இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகரானவர். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர்
உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ நடக்கும்போது, ஆறுகளை நீ கடக்கும்போது, அக்கினியை நீ கடக்கும்போது, ஆறுகளை நீ கடக்கும்போது, அக்கினி அணுகாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாயே. அக்கினி அணுகாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாயே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரின் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், சொற்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுகளோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுகளோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை வைத்து பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. Lord, I believe in you. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. Look at the Lord and say, Lord, I believe in you. சூழ்நிலையா இருந்தாலும், எந்த வேதனையா இருந்தாலும்,
Whatsoever may be the என்ன situation, பிரச்சனையா இருந்தா, whatsoever may be the problem, என்ன அங்கலாய்ப்பாக இருந்தா, whatsoever worry I might have, என்ன கண்ணீரா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் சொல்லுங்க. whatsoever tear or pain you may ஆண்டவரே, have, நான் உம்மை நம்புறேன் சுவாமி. Lord, I believe in you. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை உம்மால மாற்ற முடியும். Lord, you are the one who can change my situation. என்னுடைய போராட்டங்களை வெற்றியாய் நீர் மாற்றுவீர். Lord, you are powerful enough to change my troubles into victory. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது When devil comes in like a flood, கர்த்தருடைய ஆவியானவர் ஆகிய நீர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவீர். the Spirit of the Lord will rise up against the devil. நீர் கொடியேற்றுவீர் ஆண்டவரே. Lord, you will stand up against him, உன் Lord. சூழ்நிலையை மாற்றுவீர். Lord, you will change my situation. ஓ, நஷ்டங்களை வருமானமாய் மாற்றுவீர். Lord, you will change every loss into profits. எல்லா நஷ்டங்களையும் ஆண்டவரே வருமானமாய் நீர் மாற்றுவீர். Lord, you are powerful enough to change every loss into profits. எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றுவீர். Lord, you will change every losses into a victory. ஆண்டவரே, எல்லா தனிமையையும் நீர் இனிமையாய் மாற்றுவீர். Lord, you will turn every tear into joy. ஹalleluya, ஹalleluya. நீர் நல்ல தேவனப்பா. Lord, you are a very good நான் உம்மை God. நம்புறேன் சொல்லுங்க ஆண்டவரே. Lord, I believe in you. உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. Lord, I believe in you. நான் உம்மை நம்புகிறேன். Lord, I believe in you. மனுஷர் என்ன கைவிடுவாங்க, Lord, human beings might forsake ஆனா me, நீர் என்னை ஒருபோதும் கைவிட but மாட்டீர். you will never ever leave me or forsake me. You will never forsake me, Lord. மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்துவேன். You will raise me up once again. மறுபடியும் ஆண்டவரே, Once again I will come to மறுபடியும் you. நீர் செய்வீர். Once again you will rise. மறுபடியும் என்னை உயர்த்துவீர். Lord, you will lift me up once again. மறுபடியும் என்னை ஆசீர்வதிப்பீர். You will bless me once again. மறுபடியும் பயன்படுத்துவீர். Lord, you will once again use me. உம்முடைய நாமத்தை என் மூலமாக மகிமைப்படுத்துவீர் ஆண்டவரே. Lord, I give glory to your name, சொல்லுங்க Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். Look at the Lord ஆண்டவரோட and say, பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. speak to ஆண்டவர் the சொல்லுங்க, Lord. ஆண்டவரே, என்னை கைவிடாத Speak to the தேவனே, Lord. Lord, you are the one who never நீர் forsake ஒருபோதும் me. என்னை வெட்கப்படுத்த போவதே கிடையாது. You will never ever put me to shame. ஓ, ஹalleluya, 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 ஹalleluya. Hallelujah. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you. ஓ, ஹalleluya. ஆமாண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Lord, we come to your presence. நீர் ஜீவனுள்ள தேவனப்பா. Lord, you are a living God. நீர் ஜீவனோடு இருக்கிறபடினாலே நாங்கள் Because you are வெட்கப்பட்டு living, போவதில்லை. because you are living, we will never be put to shame. நீர் ஜீவனோடு இருக்கிறதுனாலே நாங்கள் தைரியமாய் நாளையை சந்திக்க முடியும். Because you are living, we are boldly facing tomorrow. ஹalleluya. கர்த்தாவே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for every single person here. ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீங்க பார்க்கிறீங்க இயேசு. Lord, you know the situations of the people here. மனித முகத்தை மாத்திரம் பார்க்கிறான். Oh Lord, human beings are just looking at the face. ஆனால் நீர் இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிற தேவன். But Lord, you are seeing the deepest things in our இருதயத்தின் hearts. ஆழங்களை பார்க்கிறவர். You are seeing the deep in our hearts. என்னுடைய சூழ்நிலை மாற்ற முடியும். Lord, you are powerful enough to change my situation. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Into your mighty hands we commit all of us. யாருடைய வாழ்க்கை மாறாது முடிந்து போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களோ, Whoever thinks that their life is over, ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை மாற்றும். Lord, transform their lives. மறுபடியும் செய்யும் ஆண்டவரே. Once again do it for them, Lord. ஆண்டவரே, அவர்கள் வெட்கத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக அவருடைய மகிழ்ச்சியை நான் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். Bless them with years of happiness and joy more than the years of the shameful. ஆண்டவரே, அவமானப்பட்ட வருஷங்களுக்கு சமமாய் அவர்களை மகிழ்ச்சியிலே ஆழ்த்துவீராக. For all the years of shame, equivalent to it, you bless them with the years of blessings and joy, சத்துரு Lord. வெட்கப்பட்டு போவானாக. May the devil be put to shame. சத்துரு வெட்கப்பட்டு போவான். May the devil be put to shame. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. May your name be glorified, Lord. உமக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். To you alone be the honor and glory. ஹalleluya. நன்றி Hallelujah. செலுத்துகிறோம். We thank you, Lord. அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி Lord, செலுத்துகிறோம். we thank you now that you're going to do great and mighty things. ஹalleluya.